ஸோ அடுத்ததான் நான் சொல்ல போகிற தியரம் வந்து மேக்ஸிமம் மாடுலஸ் தியரம். ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இசட், ஓகேவா, எஃப் ஆஃப் இசட் வந்து 3 விஷயமா இருக்குன்றாங்க. ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ரீஜன் டி, அந்த ரீஜன் டிக்குள்ளார எஃப் ஆஃப் இசட்ன்றது கண்டினியூஸாக இருக்குது, அனாலிட்டிக்காக இருக்குது அண்ட் நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. எங்கே அப்படின்னா டியோடைய இன்டீரியரில் அது வேரி ஆகிட்டும் அனாலிட்டிக்காகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 3 விஷயம். எஃப் ஆஃப் இசட் வந்து டீன்ற ரீஜனுக்குள்ளார கண்டினியூஸாக இருக்குது, அனாலிட்டிக்காகவும் நான் கான்ஸ்டண்ட்டாகவும் டிக்கு இன்டீரியரில் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து அதோடைய மேக்ஸிமம் வேல்யூவை டியோடைய பவுண்ட்ரியில் தான் அட்டைன் பண்ணுமே தவிர இன்டீரியரில் அட்டைன் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. என்னது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோடைய மேக்ஸிமம் வேல்யூ டியோடைய பவுண்ட்ரியில் தான் அட்டைன் ஆகுமே தவிர இன்டீரியரில் அட்டைன் ஆகாதுன்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டே எஃப் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் இசட் கண்டினியூஸ் ஒரு ரீஜனுக்குள்ளார கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து பவுண்டடாக இருக்கும் அண்ட் அதோடைய பவுண்ட் அட்டைன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து பவுண்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் பவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் இருக்குன்றாங்க. ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எம்ன்ற ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். அதாவது அந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் வந்து ஒன்று அந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டி அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சூட்ஸ் ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு டி. ஓகேவா. இதுதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். எதாவது மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் இசட் இன் டி. ஈக்குவாலிட்டி வந்து அட்லீஸ்ட் 1 பாயிண்ட், இந்த டியில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்லையாவது ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகுன்றாங்க. அதாவது இங்கே வந்து நமக்கு இன்ஈக்குவாலிட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவாலிட்டி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கண்டிப்பாக ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஈக்குவாலிட்டி எப்போ ஹோல்ட் ஆகுன்றதான். இப்போது அந்த டியில் ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் இசட் நாட்னு சொல்லி ஒரு இன்டீரியர் பாயிண்ட் டியில் இருக்குன்னு வச்சுப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சச் தட் எஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு எம். இந்த இடத்துல தான் வந்து அந்த ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகுது. ஓகேவா. நம்ம என்ன பார்த்துருப்போம், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் பார்த்துருப்போம். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எம்ன்றது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து அந்த டீன்ற அந்த டியில், அதாவது டீன்றது என்னது ஒரு ரீஜன் இல்லையா, அந்த ரீஜனில் ஒரு சர்க்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சர்க்கிளோடைய சென்டர் வந்து இசட் நாட் அண்ட் ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு சர்க்குலர் டிஸ்கை வந்து நம்ம வந்து டியில் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. choose a circle with center z0 and radius r such that the circular disc, அந்த சர்க்கிள் நம்ம சூஸ் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னா சர்க்குலர் டிஸ்க் எப்படி இருக்குது, சர்க்குலர் டிஸ்க் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா. அந்த z0 சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் ஒரு சர்க்குலர் டிஸ்க் சொல்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் டிஸ்க் சொல்கிறாங்க. இது வந்து எதில் இருக்குது, அந்த ரீஜன் டீன்ற ரீஜனில் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. இப்போ அது ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துப்போம். இப்போ இந்த மாடுலஸை வந்து நம்ம வந்து வெளில எடுக்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா ஆர் இ பவர் ஐ தீட்டா கூட இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ இ பவர் ஐ தீட்டா கூட மல்டிப்ளை பண்ணிட்டு இசட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுருந்தோம்னா z0 ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு வந்துடும். ஓகேவா. ஓகே, நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இது வந்து ஈக்குவல் டு ஆர். கரெக்டாக மாதிரி. இப்போ இதுலேருந்து நம்ம மாடுலஸ் வெளில எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இ பவர் ஐ தீட்டாவை ஆட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போது இதுலேருந்து z மைனஸ் z0 வந்து ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு தெரிஞ்சிச்சா. இப்போ இங்கே இசட்டோடைய வேல்யூ என்ன, z0 ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டாவா. இப்போ இதுக்கு டிஇசட் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 0 ஆகிடும். இங்கே இது மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போது இங்கே வந்து ஐ பவர் ரூல் ஃபஸ்ட்டு ஐ ஆர் இ பவர் ஐ தீட்டா அண்ட் டி தீட்டா இதுதான் வரும். கரெக்டாக. இப்போது காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, அந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா படி நம்ம என்ன எழுதிப்போம் அப்படின்னா எஃப் ஆஃப் z0 இஸ் ஈக்குவல் டு 1/2 பை ஐ மாடுலஸ் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z பை z மைனஸ் z0 dz. இதுதான் வந்து காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம எல்லா வேல்யூஸையும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்க மாட்டோம், நம்ம டேரெக்டாக ஆன்சர் தான் எழுதியிருப்போம். அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 1/2 பை ஐ இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட்னு இருக்கா. இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இந்த இது z0 ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா டிவைடட் பை z மைனஸ் z0 வந்து ஆர் இ பவர் ஐ தீட்டா. இங்கே dz பதிலாக என்ன போடலாம், ஐ ஆர் இ பவர் ஐ தீட்டா டி தீட்டாவா. இப்போ இந்த ஆர் இ பவர் ஐ தீட்டா ஆர் இ பவர் ஐ தீட்டா அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த ஐ வந்து இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டுட்டு வந்துடலாம். அப்போது ஐ பை 2 பை ஐ இன்டெக்ரல் ஓவர் சி
எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா. இந்த ஐயும் கேன்சல் ஆகி 1/2π இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா எஃப் ஆஃப் இசட் நாட்டோடைய வேல்யூ. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே டேரெக்டாக எழுதி வச்சிருக்கோம். தென் வி ஹேவ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இங்கே அதை நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோம். சாரி, மாடலஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டியாக இருக்கிறது இன்இக்வாலிட்டியாக மாறிடும். அண்ட் இங்கே வந்து இன்டெக்ரலுக்குள்ளார மட்டும் மாடலஸ் அப்ளை ஆகியிருக்கும். ஸோ இதை தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு பார்த்தோம். செகண்ட் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் இசட் நாட் இசட் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு எம்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு இங்கே போடுறோம். இப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப் இசட்டில் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு இருக்குது. இப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு போடலாமா அங்கே சொன்ன மாதிரி. ஸோ அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ன்றதை காமனாக எடுத்துக்கோங்க. எம்ன்றது ஆக்சுவலாக எஃப் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டை விட அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டை விட மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் தான் அதிகமாக இருக்குன்னு தெரியுதா? ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து இப்படி போடுறாங்க. மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் தான் வந்து இசட்டுக்கு பதிலாக இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா போட்டிருக்காங்க. மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட். இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து இங்கே இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறாங்க. 0 to 2π அப்ளை பண்ணுறாங்க. இங்கே வந்து இங்கே கூட டி தீட்டா வரணும். இங்கே கூட டி தீட்டா வரும். ஏன்னா இன்டெக்ரல் அப்ளை பண்ணிக்கிறதுனால இங்கே கூட டி தீட்டா வரும். ஆனால் இங்கே தீட்டா இல்லாதனால டேரெக்டாக 2π மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இதை மட்டும் நம்ம இந்த சைடும் இது எல்லாத்தையும் இந்த சைடும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தான் தெரியுது? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் தான் வந்து பெருசு. ஸோ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் கிரேட்டர் than or equal to 1/2π. இங்கே இருக்கிற 2π இங்கே போயிடுச்சு. ஸோ 1/2π இன்டெக்ரல் ஓவர் 0 to 2π மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா இஸ் டி தீட்டா. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிற சிம்பிள் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. ஸோ ஒரு இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, ஒரு இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ரெண்டு சைடுமே சேமாக இருக்கிறதுனால இது என்ன ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் அப்படின்னு புரியும். அப்போ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் 0 to 2π மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா டி தீட்டா. இப்போ இந்த 2π அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2π modulus of f of z naught is equal to integral over 0 to 2π modulus of f of z naught plus r e power I theta d theta வந்துரும். இப்போ இந்த 2π வந்து நான் இந்த பக்கம் எனக்கு ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2πக்கு பதிலாக இன்டெக்ரல் ஃபார்மேட்டை கொண்டு வரேன். எப்படி நான் இன்டெக்ரல் ஃபார்மேட்டை கொண்டு வரலாம்? இதுக்கு முன்னாடி மொரேராஸ் தியரத்தில் எப்படி நான் ஹெச் கொண்டுட்டு வந்தேன் அதே மாதிரி 2π நான் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டெக்ரல் ஃப்ரம் 0 to 2π d தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ தீட்டா மட்டும் வரும். தீட்டாக்கு நான் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 0 to 2π. அப்போ தீட்டாக்கு பதிலாக நான் 2π - 0 போடலாம். 0 ஒன்றும் இல்லை, அதனால் 2π அப்படின்னு சொல்லி அது வரும். ஸோ இப்போ நான் 2πக்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2π d தீட்டான்றதை இந்த சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே இப்போ இன்டெக்ரல் சேமாக தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 கொண்டு வந்துக்கிறேன். அப்போ நான் இன்டெக்ரலை காமனாக வெளில எடுத்து உள்ளார இந்த டேர்ம்ஸ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக? இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இன்டெக்ரண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூஸாக இருக்குது அண்ட் நான் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாகவும் நான் நெகட்டிவாகவும் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன இருக்குது? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் மைனஸ் மாடலஸ் எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டா வந்து 0 அப்படின்னு தெரிய வருது. அப்போ நான் இந்த மாடலஸை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு இதை இந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதாவது மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு தெரியும். இந்த இசட் நாட் ப்ளஸ் ஆர் இ பவர் ஐ தீட்டான்றது என்னது? இசட். ஸோ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்னு கிடைக்கும். இது எதுக்கு? ஃபார் ஆல் இசட் இந்த சர்க்குலர் டிஸ்க். ஓகேவா? சர்க்குலர் டிஸ்கில் இருக்கிற எல்லா இசட்ன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அப்போது எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இசட் நாட்ன்ற நெய்பர்ஹுட்டில் எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன தெரிய வருது? எஃப் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ்னு நமக்கு தெரியும். அதனால் எஃப் ஆஃப் இசட்ன்றது கான்ஸ்டன்ட்டுன்றது வந்து டி ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எஃப் ஆஃப் இசட் கண்டினியூஸ்னு நமக்கு தெரியும். நமக்கு இங்கே என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன் கான்ட்ரடிக்ஷன்? நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அது நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி இது கான்ஸ்டன்ட்டாக இருக்க முடியும்? கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த மாடலஸ் எஃப் ஆஃப் இசட்டோடைய மேக்ஸிமம் வந்து இன்டீரியர் பாயிண்ட் டியோடைய எந்த ஒரு இன்டீரியர் பாயிண்ட்லையும் அட்டைன் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இன்டீரியரில் அப்டைன் ஆகலை அப்படின்னா அது பவுண்டரியில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இன்டீரியரில் மேக்ஸிமம் அட்டைன் ஆகலை அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். அதை மட்டும் இங்கே ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் மேக்ஸிமம் மாடலஸ் தியரம்.